நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. மே 6ஆம் தேதி எனக்கு அந்த இடம் நம்மிடம் வந்துவிட்டது. 2:30 மணி வெள்ளிக்கிழமை, மே 6 வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 2:30 மணி அன்னைக்கு யமகண்டம் 3 மணிக்கு இடிக்கணும். அந்த கதவை இடித்து வெளியில் போகணும், ஆள் இல்லை. திருவண்ணாமலையில் இருந்து அந்த அண்ணாமலை ஆட்கள் தான் இடித்தார்கள். இவ்வளவு பெரிய ஒரு காரியம் 30 ஆண்டு காலமாக நகரத்தார்கள் ஒவ்வொருவரும் காசிக்கு சென்று வருவதெல்லாம் முன்னா என்ற வார்த்தையால் பயந்து போய் வந்தவர்கள். அக்ரி சொக்கலிங்கன்ட்ட கேட்டேன், அவன் போனானா ராமசாமி உள்ள நாய் இருக்கும், சும்மா பிளாஸ்டிக் துப்பாக்கி வச்சிருப்பான். அவனுடைய நோக்கம் எந்த நகரத்தாரை பணம் கொடுத்து வாங்க முடியுமோ அந்த நகரத்தாரை பணம் கொடுத்து வாங்குவான். 2, பணம் கொடுத்து வாங்க முடியாதவர்களிடம் அச்சத்தை உருவாக்குவான். அங்கே உள்ள சிப்பந்திக்கிட்ட நீங்கள் எங்களுடைய சிக்கரானந்தவனத்துக்கு போகணும்னு சொல்லுங்க, ஒருத்தர் கூட கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. உடனே வீட்டுக்கு வந்தது த்ரெட்டனிங் கால். பார்க்கிறது வழக்கறிஞர் தொழில் பார்த்து கொண்டிருக்கின்றேன். சென்ற பருவத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பரிந்துரையால் அரசு சிறப்பு வழக்கறிஞராக இருந்தேன். நான் குடியிருப்பது மதுரையில் செல்லூர் பகுதியில். அவரை மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருப்பேன். டெய்லி இந்த 16 நாளும் அண்ணனும் அவருடைய துணைவியாரும் நானும் சேகரும் முத்துக்குமாரனும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லாட்ஜ் மாறுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லாட்ஜ். அண்ணன் அவர் 2 சூட்கேஸ் அவங்களே தூக்கிட்டு வந்துடுவாங்க. இந்த அளவு எங்களுடைய செயற்திட்டங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டது. அதற்கு காரணம் அந்த சத்திரத்தில் வேலை பார்க்கின்ற ஏஜெண்ட், அங்கே வேலை பார்க்கின்ற நகரத்தார் சிப்பந்திகள் நம்ம என்ன ஷர்ட் போட்டிருக்கோமோ அந்த ஷர்ட் முதற்கொண்டு அவங்க சொல்லிடுவாங்க. இந்த சூழ்நிலை அண்ணன் ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க, நான் சத்திரத்து பக்கமே வரமாட்டேன் இந்த சொத்தை மீட்கிற வரைக்கும் சொல்லி. மற்ற நாள் என்கொயரி, என்ன செய்வினை இந்த பெரும் நகரத்தாரிடம் கேட்டு செய்தானோ தெரியாது. ஹிந்தி பேச தெரிஞ்ச ஒரே ஆள் எங்கள் 3 பேரில் டிஎஸ்பி முத்துக்குமாரன் தான். மற்ற நாள் காலையில் 11 மணிக்கு என்கொயரி. அண்ணனுக்கு பயங்கரமாக தொண்டை வலி, பேசவே முடியலை. இன்றைக்கே அவர் சொல்கிறாரு, காட்சி மாறலாம், ஆட்சி மாறலாம், நிர்வாகம் மாறலாம், அடுத்த நிர்வாகம் யார் வர்றாங்கிறத முடிவு பண்ணுறது நானுன்னு. எவ்வளோ தூரம் அவர் தைரியமாக இருக்கார். சிஆர்ஓட்ட சொல்கிறாரு, இன்னும் 90 டேஸில் யூ வில் பி த்ரோன் அவுட் அண்ட் பலராமசாமி வில் நாட் பி தி பிரசிடென்ட். ஏர்லியர் பிரசிடென்ட் ஐ நோ, ஃபியூச்சர் பிரசிடென்ட் இஸ் விதின் மை டொமைன், ஐ நோ ஹூம் டு எலெக்ட். இதெல்லாம் அந்த 450 கோடிக்காக பேசப்பட்ட பேச்சு செயல்படுத்தப்படுகின்றது. அங்கேருந்து அவன் பணத்தை பம்பிங் பண்ணுறான். அந்த பணம் இங்கே தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. டிஸ்ட்ரிபியூட் ஆகி யார் யாரெல்லாம் நிர்வாகிகள் முன்னாவை பற்றி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக வாட்ஸ்அப் மொட்டை பெட்டிஷன். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் பொறியாளர் ஆதப்பன், தையல் நாயகி பில்டர்ஸ், ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி பழனியப்பன், தியாகராஜன் ஒக்கூர் மதுரை நகரத்தார் இளைஞர் சங்க தலைவர். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் சிவம் திருநீர் அணியலாம். உங்கள் கோயில்களுக்கும் வாங்கி கொடுத்து இறை அருள் பெறலாம். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். காசி நாட்டுக்கோட்டை மேலாண்மை கழகத்தின் செயலாளர், சிறந்த தன்னம்பிக்கை பயிற்றுனர், பல ஆளுமைகளை உருவாக்கி மேலும் உருவாக்கி கொண்டிருக்கும் மாமனிதர் காரைக்குடி திரு லட்சுமணன் அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஏப்ரல் 2ஆம் தேதி திருக்குடையூரை முடித்துவிட்டு அங்கே சென்றுவிட்டு எங்களை கூப்பிட்டார்கள். அண்ணன் பலராமசாமி அண்ணன், முத்துக்குமாரண்ணன், மூசு அழகப்பன் 3 பேர் சென்றுட்டாங்க. ஏப்ரல் 7ஆம் தேதி என்னைக்கு என்னை அழைக்கிறார்கள். அப்பொழுது அங்கே செல்கிறோம். யதார்த்தமாக ருத்ரஜம் நடத்துவதற்காக ஐயா பிச்சைக்குருக்கள் ஐயா சிவாச்சாரியர் அங்கே வருகிறார். எங்கே நடத்துவது என்று வருகிறார். அன்றைக்கு தான் வெள்ளி நாகாபரணம் செய்து அன்றைக்கு சிவனுக்கு சாத்துகிறோம். ஏப்ரல் 16 பௌர்ணமி காலையில் முதல் நாள் நைட்டு நாங்கள் முடிவு செய்கிறோம், கணபதி ஹோமம் சத்திரத்தில் நடைபெறும் என்று. 12:30 மணிக்கு எங்கள் தலைவர் பலராமசாமி எங்களை ஃபோனில் அழைத்தார். கணபதி ஹோமம் நம்ம சத்திரத்தில் இல்லை, சிக்கரானந்தவனத்தில் என்று. ஐயா பிச்சைக்குருக்கள் ஐயா வருகிறார்.
அண்ணாமலையாருக்கு எப்படி முருகனுக்கு வேலை எடுத்து சக்தி வேலாக வந்து சூரனை வதைக்க ஒரு சக்தி கொடுத்தார்களோ அதுபோல மூசோ அழகப்பண்ணன் அவர்களுக்கு பிச்சை குருக்கள் ஐயா கணபதி ஊனம் செய்து கற்பக விநாயகரே இங்கே வந்ததாக நாங்கள் நினைக்கின்றோம். ஏப்ரல் 16ஆம் தேதி வந்தார். மே 6ஆம் தேதி எனக்கு அந்த இடம் நம்மிடம் வந்து விட்டது. 2:30 மணி வெள்ளிக்கிழமை, மே 6 வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 2:30 மணி. அன்னைக்கு வந்து யமகண்டம் 3 மணிக்கு இடிக்கணும். அந்த கதவை இடித்து வெளியில் போகணும், ஆள் இல்லை. திருவண்ணாமலையில் இருந்த அந்த அண்ணாமலையர் ஆட்கள் தான் இடித்தார்கள். எங்கே இடிக்க வேண்டும் என்று கேட்டோம். நாங்கள் சற்று யோசித்து விட்டு டக்குன்னு நாங்கள் வெளியே வந்து சொன்னோம், காடு வெட்டி போட்டு கடியந்திரத்தை வீடு கட்டி கொண்டிருக்கும் வேல்வணிகர் வீடு கற்க அன்றைக்கு வந்து எங்கள் அம்மா இலக்குமியே என்றைக்கும் நீங்காது என்று சொன்ன அந்த லட்சுமியின் இடத்திலேயே அதற்கு கீழேயே நம்முடைய சிம்பல் அதான், அந்த லட்சுமிக்கு கீழேயே நாங்கள் உடைத்து வெளியே சென்றோம். ஆனால் நடுவில் 42 லட்சம் ரூபாய் கங்கையில் கரைந்தது என்று சொன்னார்களே, நீங்கள் யாராவது அதற்கு பதில் சொன்னீர்கள்? அதுதான் எங்களுடைய வருத்தம். நான் கேட்கிறேன் ஒரே ஒரு கேள்வி. 2001 இந்த இடம் வாடகைக்கு கொடுக்க போறது. அழகப்பண்ணே சொன்னாங்க 5 கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு. 20 வருஷத்துக்கு என்னாச்சு? 20 வருஷத்துக்கு என்னாச்சு? 100 கோடி. அந்த 100 கோடி சொத்தை மீட்பதற்கு காவல்துறை அதிகாரி கேட்கிறான், இந்த இடத்துடைய மதிப்பு என்னவென்று. நாங்கள் சொல்கிறோம் 100 கோடி. இல்லை இல்லை 400 கோடி என்று சொன்னான். அப்போ அவன் எதை எதிர்பார்த்து வருகிறான் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். 100 கோடி நட்டப்பட்டிய நகரத்தார் பெரியவர்களா? இந்த சொத்தை சொற்ப அமௌண்ட்ல நாங்கள் எடுத்து கொடுத்துருக்கிறோமே, இந்த நிர்வாகம் பெரிதா, அழகப்பண்ணன் மூசோ அழகப்பண்ணனும் முத்துக்குமாரும் பெரிதா என்று நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். நாங்கள் இருப்பதை காப்போம் என்று இருப்பதை காத்தோம், இழந்ததை மீட்டோம், இன்னும் இழந்ததை மீட்டும் இருக்கிறது. நீங்கள் வாய்ப்பு தந்தால் மீதம் உள்ள இடத்தை நாங்கள் திரும்பி எடுத்து தர வேண்டும். வாய்ப்பை தந்தால் மீண்டும் ஒரு படம் இழந்ததை மீட்போம் என்று அழகப்பண்ணனை வைத்து நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஏற்புரை வழங்க இருப்பவர் மேலை சிவபுரியில் பிறந்து மேலோங்கிய செயல்களை செய்யும் செயல் வீரர் இவர். இருப்பதை காப்போம், இழந்ததை மீட்போம் என்னும் தாரக மந்திரத்தை நாளும் உச்சரிப்பவர். காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் தலைவர் அட்வொகேட் திரு பல ராமசாமி அண்ணன் அவர்களை ஏற்புரை வழங்க வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். என் இனிய நகரத்தார் உறவுகளே, இந்த விழாவை தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய அருமை நண்பர் நகரத்தார் சங்கத்தினுடைய தலைவர் திரு எஸ்வி சிதம்பரம் அவர்களே, என்னை செதுக்கிய சிற்பி என்னுடைய அம்மான் நகரத்தார் சங்கத்தினுடைய செயலாளர் திரு மெய்யப்பன் அவர்களே, மற்றும் மதுரை நகரத்தார் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, என் சக நிர்வாகிகளே, காசி சத்திரத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, காசி சத்திரத்தினுடைய முன்னாள் நிர்வாகிகளே, இன்றைய விழாவின் கதாநாயகர்களான திரு மூசோ அழகப்பண்ணன் அவர்களே, டிஎஸ்பி முத்துக்குமார் அவர்களே, என்னை வழிநடத்தும் என்னுடைய ஆசான் திரு விஎன்சிடி வள்ளியப்பன் அவர்களே, சோசோமி சுந்தரமையா அவர்களே, மற்றும் இங்கு வந்துள்ள நகரத்தார் பத்திரிகை ஆசிரியர்களே, மற்ற அமைப்புகளில் வந்துள்ள நகரத்தார் பெருமக்கள் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மேடைக்கும் எனக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த மேடை கண்ட முதல் விழா மதுரை நகரத்தார் இளைஞர் சங்கத்தினுடைய துவக்க விழா. மதுரையிலே சமுதாயப்பற்று கொண்டு 2 பத்திரிகைகள் வந்து கொண்டிருந்த காலத்தில், வாட்ஸ்அப் இல்லாத காலத்தில், சமுதாயத்தினுடைய தாக்கத்தினால் இங்கு இளைஞர் சங்கம் உருவாக்கப்பட்டது. அதனை உருவாக்கிய தலைவர்களில் திரு ஆசுபா அண்ணாமலை அண்ணன், திரு எஸ்பிஎஸ்எஸ் சுப்பு, திரு எம்சிஎன் மாணிக்கம், இவர்களெல்லாம் முதல் நிர்வாகத்தில் இருந்தார்கள். அவர்களெல்லாம் இந்த காசி சத்திரத்தினுடைய மீட்பு பணியில் தங்களை இணைத்து கொண்டவர்கள் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். நான் இந்த பருவத்தில் தேர்தலில் வேட்பாளராக இருக்கும் பொழுது திரு விஎன்சிடி வள்ளியப்பண்ண, மணியத்தேனி சொக்கலிங்கம், மேலை விசு பழனியப்பன் இவர்களெல்லாம் கலந்து ஆலோசிக்கும் பொழுது, சிவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம், ஏதோ நாமெல்லாம் காசிக்கு சென்றோம், விமான நிலையத்தில் நிர்வாகிகளை வரவேற்றார்கள், எஸ்கார்ட் போட்டு உங்களை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போனார்கள், மாலை மரியாதை வாங்கி கொண்டீர்கள், மீண்டும் கொண்டு வந்து உங்களை விமான நிலையத்தில் ஏற்றி விட்டார்கள், 4 நாளைக்கு நீங்கள் தரிசனம்
பண்ணினீர்கள். அதை முடிந்த பிறகு 76 ஊருக்கும் திருமணத்திற்கு சென்றீர்கள், விழாக்களுக்கு சென்றீர்கள் என்று இருக்க விரும்பினீர்கள் என்றால் உங்களுக்கு இன்றைய சூழ்நிலையில் இந்த பதவி சரியாக இருக்காது. திரு VNCT வள்ளியப்பண்ணன் சொல்லியது போல் தாரகேஸ்வரத்திலே ஒரு விழா நடந்தது. அந்த விழாவை தலைமை தாங்கிய முன்னாள் தலைவர் அவர்களும் வந்துள்ளார்கள். அப்பொழுது அந்த விழாவில் திரு VNCT வள்ளியப்பண்ணனும் சோசோமி சுந்தரமும் அவர்களும் கலந்து கொண்டார்கள். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரையலாம், இனிமேல் வரக்கூடிய தலைவர்களுக்கு அலங்கார கிரீடம் கிடையாது, முள்கிரீடம் என்று சொன்னார்கள். அதைத் தொடர்ந்து தனவணிகளில் திரு சோசோமி ஐயா அவர்கள் வலிமையாக எழுதினார்கள். அதன் பொருட்டு நான் களத்தில் தலைவராக அவர்களுடைய ஆலோசனையின்படி வேட்பாளராக இருந்தேன். நகரத்தார் பெருமக்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீர்கள். நான் என்னுடைய வேட்பாளருடைய அறிக்கையில் சொத்தை மீட்பேன் என்று கூறியது, சிக்ரானந்தவனத்தை சொல்லியது, இதெல்லாம் சிக்ரானந்தவனத்தோடு நெருங்கிய தொடர்புடையதாக சொல்லக்கூடிய நகரத்தாரிடம் நானும் நகரத்தார் சங்கத்தினுடைய செயலாளரும் வீட்டுக்கு சென்று அவரிடம் இன்புட் எடுத்து அதை வைத்துத்தான் நாங்கள் அறிக்கையை தயார் செய்தோம். அதில் நகரத்தார்கள் என் மீது வைத்திருந்த நம்பிக்கையின்பால் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார்கள். இந்த வாய்ப்பு கொடுத்த காரணத்தினால் நான் மீண்டும் இதே ராஜா முத்தியா மன்றத்தில் உங்கள் முன்னிலையில் இருக்கின்றேன் என்பதை மிக பணிவுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொறுப்பேற்ற 7வது நாள் எப்படியாவது இரும்பு மனிதர் திரு மூசு அழகப்பண்ணன் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று விரும்பினேன். எங்களையெல்லாம் வழிநடத்திய திரு VNCT வள்ளியப்பண்ணனிடம் கூறினேன், அவர்கள் யாரை அணுகினால் அவர்கள் இந்த பொது நகரத்தார் சமுதாயப்பட்ட வேலைக்கு துணிச்சலாக வர தயாராக இருக்கிறவர்கள், அவரை அணுகி பாருங்கள், நீங்கள் அவரை சந்திக்கும் பொழுது என்னை சொல்லுங்கள் என்றார்கள். காரைக்குடியைச் சேர்ந்த திரு நாராயணன், AN பில்டர்ஸ் நாராயணன் அவர்களை தொடர்பு கொண்டேன். AKCTL அண்ணனை தொடர்பு கொண்டேன். அவர்கள் மிகவும் உரிமையோடு சொன்னார்கள், வாருங்கள் எங்கள் மூசு அழகப்பண்ணனிடம் சொல்லி. எனக்கு அவங்கள மட்டும் தனியாக போய் பார்க்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் அச்சமாக இருந்தது. இவ்வளவு பெரிய ஒரு காரியம், 30 ஆண்டு காலமாக நகரத்தார்கள் ஒவ்வொருவரும் காசிக்கு சென்று வருவதெல்லாம் முன்னா என்ற வார்த்தையால் பயந்து போய் வந்தவர்கள். அக்ரி சொக்கலிங்கன்ட்ட கேட்டேன், அவன் போனானா ராமசாமி உள்ள நாய் இருக்கும், சும்மா பிளாஸ்டிக் துப்பாக்கி வச்சுருப்பான், அவனுடைய நோக்கம் எந்த நகரத்தாரை பணம் கொடுத்து வாங்க முடியுமோ அந்த நகரத்தாரை பணம் கொடுத்து வாங்குவான். 2, பணம் கொடுத்து வாங்க முடியாதவர்களிடம் அச்சத்தை உருவாக்குவான். அங்கே உள்ள சிப்பந்திகிட்ட நீங்கள் எங்களுடைய சிக்ரானந்தவனத்துக்கு போகணும்னு சொல்லி சொல்லுங்கள், ஒருத்தர் கூட கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு அச்ச உணர்வை அவன் ஏற்படுத்தி வைத்திருந்தான். பனையப்பண்ணன்ட்ட கேட்டேன், அண்ணே அவன் சாவி கொடுத்தா தானே உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லி. இந்த சூழ்நிலையில் நான் VNCT வள்ளியப்பண்ணன், ICICI மெய்யப்பண்ணன் 3 பேரும் போய் AKCTL அண்ணனையும் AN பில்டர்ஸ் நாராயணனையும் சேர்த்து கொண்டு அண்ணன் மூசு அழகப்பண்ணை போய் பார்த்தோம். அண்ணன் உடனே என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, முன்னா இந்த லைனில் இருக்காருன்னு சொல்லி என்கிட்ட கொடுத்துட்டாங்க ஃபோனை. ஐயா, இது எங்கள் ஐயாக்கள் வாங்கிய சொத்து, நீ அனுபவித்தது போதும், என் இனத்தான் உனக்கு உறுதுணையாக இருந்த காரணத்தால் நீ இவ்வளோ நாள் அனுபவிச்சுட்டு வர்ற, இந்த நிர்வாகத்தில் நான் தலைவராக இருக்கும் வரைக்கும் நீ இனிமே இந்த அனுபவிக்கின்ற எண்ணத்தை விட்டுவிடு என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டது. அண்ணே நீங்கள் போயிட்டு திருப்பி தொடர்புன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அண்ணன் இப்போ இவ்வளோ தூரம் சொன்ன விஷயங்களை நானும் உங்களில் ஒருவனாக அண்ணனிடமிருந்து இன்று தான் கேட்டுள்ளேன். ஏன்னா அண்ணனே சொன்னாங்க, உடல்நிலை சரியில்லாத போது நான் ஃபோன் பண்ணேன், ஆட்சிகிட்ட கொடுத்தாங்க, ஆட்சி எடுத்து சொல்லிட்டாங்க பணத்துக்கு நான் பொறுப்புன்னு சொல்லி. இன்னைக்கு முடிக்க நான் அண்ணன்ட்ட எந்த விஷயத்தையும் மிக இரத்தன சுருக்கமாக பல பேருக்கு அவர்கள் உதவி செய்து கொண்டு இருக்கின்றார்கள், பல சத்திர சொத்துக்களை காப்பாற்றி கொண்டு இருக்கிறார்கள், பல நல்ல காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி கேட்டீங்களோ அதே மாதிரி இன்றைக்கி தான் நான் மேடையில் கேட்குறேன். இதுக்கு முடிக்க நான் கேட்டதெல்லாம் அண்ணாமலையார் அண்ணாமலையார் அண்ணாமலையார். அந்த அண்ணாமலையாரை வழிபட்டு நானும் இன்று முன்னை காட்டிலும் மிகவும் சிறப்பாக இருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். அண்ணன்ட்ட சொல்லிட்டு வந்துட்டேன். உடனே முன்னா என்ன பண்ணாருன்னு நினச்சிருக்கீங்க? உங்களுடைய சொத்தை நீங்கள் இழந்திருந்தாலும் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? உடனே முன்னா ஃபோன் பண்ணி என்னுடைய பெரும் நகரத்தாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு, நீ என்னமோ செயற்குழு உறுப்பினரில் இருக்கீங்க,
4 ஊர்ல இருந்து உங்களை செயற்குழு உறுப்பினராக நிர்வாகக்குழு தேர்ந்தெடுப்பதற்கு முன்பாக அந்த எலெக்ஷன் கமிஷன் தலைவர்கிட்ட கொண்டு போய் நீங்கள் கொடுத்தோம்னு சொல்லி சொன்னீங்களே, எவ்வளவு புள்ளி விவரம் அந்த முன்னாங்கிறவருக்கு போயிருக்கு. இப்போ யார் பேசிக்கிட்டு இருக்கா, என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? வந்துபார் என்று மூசா அழகப்பன் சொன்ன செய்தி முதற்கொண்டு இந்த நேரத்தில் முன்னா அவர்களுக்கு சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இந்த நிமிஷம் வரைக்கும் என்ன நடந்ததுங்கிறது முன்னாவுக்கு அந்த செய்தி போயிட்டு இருக்கு. அதைத்தான் கோடிட்டு காமித்தார்கள் 2 பேர். ஒன்று மூசா அழகப்பண்ண, 2 டிஎஸ்பி முத்துக்குமார் அண்ணன். ஏன்னு கேட்டால் எங்கள் செக்ரட்டரி வருவதற்குள் ஒரு மனு கொடுக்க வேண்டியது இருந்தது. அந்த மனுவில் நான் கையெழுத்து போடுறேன். கையெழுத்து போட்ட அடுத்த நிமிஷம் முன்னாவுக்கு போயிடுது. இப்போ மூசா அழகப்பண்ணே அந்த சொத்துக்கிட்ட இருக்கலாமா, இல்லை மூசா அழகப்பண்ணே அந்த சொத்தை விட்டு விளையிடலாமா? மூசா அழகப்பண்ணனை காட்டிலும் இன்றைக்கு அந்த சொத்தை உங்களுக்கு விசாரணை செய்து பராமரிக்கக்கூடிய நகரத்தார் யாராவது இருந்தால் நீங்கள் எங்களுடைய நிர்வாகத்துக்கு தைரியமாக சொல்லலாம், இப்பொழுதே சொல்லலாம். மூசோனை அந்த சிக்ரானந்தனத்தை விட்டு விலகி நின்னாங்கன்னா அந்த சொத்து நம்ம விட்டு திருப்பி போயிடும். இதுதான் இன்று சவாலாக உள்ளது. வாரணாசியிலே காட்சி மாறலாம், ஆட்சி மாறலாம், திருப்பி இன்னொரு 90 நாளையில் நிர்வாகம் மாறலாம். அப்பொழுது நான் உங்களுடன் ஜாயின்ட் வெஞ்சருடன் இந்த இடத்தில் இருப்பேன் முன்னா சவால் விட்டுருக்கான். நான் முத்துக்குமாரனை மூசா அழகப்பண்ண விசாரணை முடிந்து திரும்பி கொண்டுக்கிட்டு இருக்கோம். அவன் சொல்கிறான், என் மகனுக்கு நான் நகரத்தாரில் மேலவட்டையில் பொண்ணு எடுப்பேங்கிறான். என்ன தைரியம் இருக்கும்? நான் ஒரு புள்ளியாகவே இந்த சொத்தை என் சொத்துங்கிறான். இந்த சொத்தை நாம் இன்று பராமரிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கோம். அண்ணன் சொல்லிட்டு போயிட்டாங்க, யூ ஹவ் காட் நோ கான்ஃபிடன்ஸ் ஆன் மீ. என்னை நீ அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட பலராமசாமி. 1.5 வருஷமாக நீ இந்த பக்கம் திரும்பியே பார்க்கலைன்னு. அதனுடைய காரணத்தை சொல்வதற்காக நான் 2 பேரை அழைத்திருந்தேன். 2 பேரும் கீழச்செல்பட்டியை சார்ந்தவர்கள். நான் முதல்ல அண்ணனை பார்த்தது எலெக்ஷன் முடிஞ்ச 6ஆவது நாள் பார்த்தோம். வள்ளியப்பனை இங்கே இருக்காங்க, ஐசிஐசி மெய்யப்பன் இங்கே இருக்காங்க. முன்னா ஃபோன் பண்ணி பெரும் நகரத்தாரிடம், இது மாதிரி நீ 20 வருஷமாக நீ காசி சத்திரத்தில் நீ முக்கிய பொறுப்பில் இருக்க, நீ சொல்கிறதான் நகரத்தார்கள் கேட்பார்கள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கியே, இன்னைக்கு யாரையா புதுசாக மூசா அழகப்பன்னு ஒருத்தர் என்கிட்ட பேசுகிறாரு, அதுவும் இந்த சொத்தை பற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கிளப்பி விட்டு உடனே வீட்டுக்கு வந்தது த்ரெட்டனிங் கால். பார்க்கிறது வழக்கறிஞர் தொழில் பார்த்து கொண்டிருக்கின்றேன். சென்ற பருவத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பரிந்துரையால் அரசு சிறப்பு வழக்கறிஞராக இருந்தேன். நான் குடியிருப்பது மதுரையில் செல்லூர் பகுதியில். அவரை மாதிரி நான் நிறைய பேரை பார்த்துருப்பேன். இந்த சொத்தை எப்படி மீட்காமல் நான் விடமாட்டேன் என்று உறுதி பூண்டேன். எல்லாரும் சொன்னாங்க, நீ தலப்பா கடிக்க வேண்டாம், நல்லா அவரே தலப்பா கடிக்கட்டும், அதனால் முதல் பொதுக்குழுவில் அவரே இருந்து முடிச்சு தந்துடுவார், நீங்கள் பொதுக்குழுவை கூட்டுங்க, பொதுக்குழுவிலே ஒரு கமிட்டி போடுங்க. நாங்கள் அந்த கமிட்டியில் நியமிக்கப்பட்டவர்கள் தான் இப்பொழுது உங்களிடம் முன்பாக வந்திருந்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்ததால் இந்த தமிழிசை சங்கத்தினுடைய தலைவர் என்னுடைய ஆசான் திரு ஏசிஎம் ஐயா அவர்களால் கௌரவிக்கப்பட்டவர்கள். ஸோ கமிட்டி போட்டாச்சு. கமிட்டிக்கு கோஆர்டினேட்டராக ஆத்தங்குடியை சேர்ந்த நாச்சியப்பண்ணை போட்டாச்சு. நாச்சியப்பண்ணை போட்ட பிறகு இவனுக்கு என்ன தெரியும், எவ்வளவு இடைஞ்சல். நான் மட்டும் இல்லை, எங்கள் அக்ரி சொக்கலிங்கனை பட்ட பாடு அவ்வளவு பாடு. ஒரு நிர்வாகம் வந்தவுடன் அந்த தேர்தலில் 33 பேர் போட்டிடுறாங்கன்னா ஜெயிச்ச 7 பேர் போக மீதி எல்லாரையும் ஒன்றா சேர்க்க வேண்டியது, காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் மீட்டிங் போட வேண்டியது, எங்களுடைய திசை திருப்ப வேண்டியது, முன்னாவின் மீது உள்ள திசை, சிக்ரானந்தவத்தின் மீது உள்ள திசையை திருப்புவதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ இந்த காசி சத்திரத்தினுடைய நிர்வாகத்தை கண்ணாமணமாக்கினார்கள். முதல் கட்டம் தேர்தலில் ஜெயிச்சு வந்த பிறகு யார் யாரெல்லாம் தோத்தாங்களோ அவங்களையெல்லாம் லிஸ்ட்டு போட வேண்டியது. லிஸ்ட்டு போட்டுட்டு நீங்கள் கண்ணாபுண்ணான்னு செலவழிக்கிறாங்க அப்படின்னு யார்கிட்ட போய் சொல்கிறது? ஜஸ்டிஸ் ஏஆர்எல் ஐயாட்ட போய் சொன்னாங்க. 1989 நான் வழக்கறிஞராக இருக்கின்றேன். திரு PM கதிரேசன் ஐயாவிடம் நான் ஜூனியராக இருந்தவன். PM கதிரேசன் ஐயாவும் ஏஆர்எல் ஐயாவும் மிகவும் நெருக்கமானவர்கள்.
நானே ஏஆர்ஐட்ட பேசினேன். நான் துணைத் தலைவராக இருந்தது இன்னைக்கு தேதி முடிக்க போயிட்டு வர செலவு என்னுடைய செலவு. இப்படி இருக்கேனே நாச்சியப்பனை சொன்னாங்க, நம்ம நேரே போய் பார்ப்போம் ஏஆர் ஐயாவை அப்படின்னு சொல்லி விஎன்சிடி வள்ளியப்பனை கூட்டிகிட்டு போனேன். இங்கே இருக்காங்க, நாச்சியப்பனை வந்தாங்க, போய் ஐயாட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்படி எல்லா இடத்துலையும் போய் அவதூறாக இந்த நிர்வாகிகளை பற்றி பேச வேண்டியது. எங்கள் செக்ரட்டரி இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு போனாங்க, அவங்க துணைவியார் இங்கே வந்திருக்காங்க. உங்களை எல்லாரையும் நம்பி மூசோ அழகப்பனை நம்பித்தான் அவங்க பேரில் எஃப்ஐஆர் லாட்ஜ் பண்ணியிருக்காங்க. அந்த கேஸ் முடியும் தட்டியும் நான் இருப்பேன், என்னுடைய பெரிய சகோதரர் மூசோ அழகப்பண்ணன் இருப்பார்கள், டிஎஸ்பி முத்துக்குமாரன் இருப்பாங்கன்னு சொல்லித்தான் அவங்க இன்னைக்கு கையெழுத்து போட்டாங்க ஸ்டேஷனில். இன்னைக்கு காசிக்கு போனோமா, சாமியை கும்பிட்டோமா, போட்டிங் போனோமா, அங்கே வீராசாமி நல்லா சமைச்சு கொடுத்தாரா, போயிட்டு வந்தோமா அப்படின்னு இருந்திருக்க வேண்டியதுதான் சொல்லி அவகாச்சும் சத்தம் போட்டிருப்பாங்க, எங்கள் வீட்லேயும் சத்தம் போட்டிருப்பாங்க, மூசோ அழகப்பண்ண வீட்லேயும் சத்தம் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு போலீஸ் தொடர்பு கொள்ள வேண்டியது அஃபீஷியலாக என்னுடைய செக்ரட்டரி, என்னுடைய அருமை சகோதரர் ராமலட்சுமணன் அவர்களை. யாருக்காக அவர் எஃப்ஐஆர் போட்டார், யாருக்காக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, யாருக்காக பெயில் பெட்டிஷனில் அலகாபாத் ஹைகோர்ட்டில் போய் 132 பக்கம் கையெழுத்து போட்டார். இந்த நகரத்தாருக்காக, அவருக்காக கிடையாது, மூசோ அழகப்பனுக்காக கிடையாது. இந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன வழிவகை அப்படிங்கிறதான் முக்கியம். நாங்கள் 7 பேரும் இந்த நிர்வாகத்துக்கு வந்தோம். என்னைக்காவது எங்களுடைய ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் 12/1 வந்திருக்கா? நாங்கள் எங்கேயாவது பத்திரிகையில் எங்கேயாவது எங்கள் முன்னிலைப்படுத்தணுமா? எல்லாரும் சொல்லுவாங்க, எப்படி மூசோ அழகப்பண்ண சொன்னாங்க, நான் அடுத்தவனையும் தூங்க விட மாட்டேன்னு சொல்லி. அந்த கேட்டகரியில் தான் நானும் கொஞ்சம் இருக்கேன். இங்கே 7 பேரும் யாரையும் தூங்க விடுறதில்ல. எனக்கு தெரிந்து இந்த 15 ஆண்டு காலத்தில் இந்த நிர்வாகிகள் அத்தனை முறை வாரணாசிக்கும் அயோத்திக்கும் சென்று இந்த சொத்தை மீட்பதற்காக உயிரை பணயம் வைத்து வேலை பார்த்திருக்கிறார்கள் என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். இதற்கு முன்பாக இருந்த தலைவர்களும், முன்பாக இருந்திருந்த நிர்வாகத்தினரும், முன்பாக இருந்த நகரத்தாருடைய முன்னோடிகளும் இந்த சொத்தை மீட்பதற்காக நடவடிக்கை எடுத்திருப்பார்கள், நான் மறுக்கவில்லை. ஆனால் உயிரை பணயம் வைத்து திரு விஎன்சிடி வள்ளியப்பண்ணன் அவர்கள் 1 2 3 4 5 6 7 என்று கூறினார்கள். தாரகேஸ்வரத்தில் முதல் விழா நடத்தும் பொழுது எவ்வளவு சிரமங்கள் நாங்கள் எதிர்கொண்டோம் என்பது எங்களுக்கு தான் தெரியும். இப்போ மூசோ அழகப்பண்ணை சொன்னாங்க, யூ ஆர் அண்டர் எஸ்டிமேட்டட் மீ, நீ 1.5 வருஷம் என் பக்கமே வரல, இப்படி தான் வந்துட்டு போவாங்கன்னு சொல்லி பொதுக்குழுவில் இருந்து ஒரு கமிட்டி போட்டாங்க. ராமநாதனை முதற்கொண்டு அங்கே வந்திருந்தாங்க வாரணாசிக்கு. எல்லாரும் 10 பேர் உட்காந்து பேசணும், ஒரு முடிவும் வரல. எங்களுடைய பொருளாளர் சென்று இந்த முன்னாவிடம் கேட்டார், ப்ளீஸ் சார் யூ கிவ் எ ப்ரொபோசல் சார், 6000 சதுரடி கொடுத்துறோம் சார் அப்படின்னு சொல்லி. இங்கே கமிட்டியில் பொதுக்குழுவில் பேசின முடிவின்படி நாங்கள் 10 பேர் போயிருக்கோம், 10 பேர் இங்கே வந்திருக்காங்க. கடைசி முடிக்க அவர் அந்த ப்ரொபோசலே கொடுக்கவே இல்லை. வில்வலை கொடுப்பான்னு சொன்னேன். என்னுடைய பேச்சை ரெக்கார்ட் பண்ணி, நீ வில்வலை கொடுக்கலைன்னா எனக்கு எப்படி வாங்க தெரியும், என் உயிரை பணயம் வைத்தாவது அந்த வில்வத்தை எங்கள் ஐயாக்கள் என்ன காரணத்துக்காக அந்த சொத்தை வாங்கினார்களோ அந்த வில்வத்தை நான் காசி விஸ்வநாதர் சன்னதியில் கொண்டு போய் சேர்ப்பேன் என்று சபதம் எடுத்தேன். நான் பேசினதை அப்படியே அவர் எங்களுடைய செயற்குழு உறுப்பினருக்கு அனுப்பிவிட்டார். இப்போ இவருக்கு என்ன வேலை, இந்த அருக்குப்பான்னு சொல்லி எங்கள் செக்ரட்டரிக்கு அனுப்பிச்சிட்டார். தலைவரும் செயலாளரும் இணைந்து செயல்பாடு அவர் விட மாட்டார். முன்னாடி எங்கள் முருகப்பண்ணை உட்காந்துருக்காங்க, அவங்க தான் முதல்ல குரல் கொடுத்தாங்க. செயலாளரை பற்றி சொல்கிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது? காரைக்குடி நகரத்தாருக்கு, நகர சிவன் கோயிலுக்கு என்னுடைய செயலாளரை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன அருகதை இருக்குது? இதை சுருக்கமாக சொன்னார்கள் மூசோ அழகப்பண்ணன் அவர்கள். ட்ரபுள் பண்ணாத வரைக்கும் நான் ட்ரபுள் பண்ண மாட்டேன், ஒன்ஸ் யூ ட்ரபுள் மீ ஐ வில் ஸ்டார்ட் ட்ரபுளிங் யூன்னு சொல்லி. இன்னைக்கு இவ்வளோ தூரம் இந்த நிர்வாகிகளை மிரட்டி கடைசியாக உள்ள பேசுனது முதற்கொண்டு திரு லக்ஷ்மணன் எங்கள் அண்ணன் கையில் இருக்குது. அதை போட்டு காமிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஆனால் இந்த ஒற்றுமையை குலைக்கணும், காசி சத்திரத்தை குலைக்கணும், முன்னாவை காப்பாற்றணும். இதெல்லாம் உங்களுக்கு உடன்பாடாக இருந்தால் நீங்கள் எதிர்வருகின்ற தேர்தலில் நீங்கள் யார் அதை வேலை பார்த்தா அப்படிங்கிற இனம் கண்டு
உங்கள் ஐயாக்கள் தேடிய சொத்துக்கள் உங்களுடைய பேரப்பிள்ளைக்கு போகணும்னு நினைச்சீங்கனால் நீங்கள் அந்த மனிதர்களை இனம் காணுங்கள். இனம் காண்டு விட்டு நல்ல நிர்வாகிகளை, அவர்கள் சொன்னது போல் உள்ள நிர்வாகிகளை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். இது ஒன்று. நம்பர் 2, நான் முதலே சொன்னேன், இன்னைக்கு சிக்கரானந்தவன சொத்து நம்மளுடைய பிள்ளைகளுக்கு போய் சேரணும். நம்ம ஐயாக்கள் வாங்கிய சொத்தை நாம் இன்று எவ்வாறு அனுபவிக்கின்றோமோ, எப்படி நீங்கள் அங்கே ருத்ரஜபம் நடத்துனீங்களோ அதே மாதிரி எதிர்வரும் சந்ததியினர்கள் அந்த சொத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால் அங்கு உடனடியாக ஒரு 50 அறைகள் கட்ட வேண்டியது இருக்கின்றது. அப்போ தான் அந்த இடம் புழக்கத்துக்கு வரும். மூசோ அழகாக பண்ணணும், டிஎஸ்பி முத்துக்குமார் அண்ணனும் எடுத்து கொடுத்த உடனே எங்கள் பணி முடிஞ்சிச்சு அப்படின்னு போகலை. அங்கு இருபெரும் விழா நடத்தி காண்பித்தார்கள். இனிமேல் எதிர்வரும் காலத்தில் அந்த சொத்து நம் கைவசம் இருக்க வேண்டும் என்றால் அந்த சொத்துடன் மூசோ அழகப்பண்ணன் இருந்து உதவியாக இருந்தால்தான் அந்த சொத்து பராமரிக்கப்படும், பாதுகாக்கப்படும். இப்போவே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, இவங்கெல்லாம் போயிட்டாங்க, இன்னொரு 3 மாதத்தில் எலெக்ஷன் டிக்ளேர் ஆயிரும், நாங்கள் பொதுக்குழு இத்தனாம் தேதி வச்சுக்கலாம்ங்கிற டேட்டு எனக்கும் செக்ரட்டரிக்கும் பொருளாளருக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்குள்ளே அவன் டேட்டை அவன் சொல்கிறான். 3 நகரத்தார்களே 2 நாளைக்கு முன்னாடி அவன் தொடர்பு கொண்டிருக்கான். இதுதான் இன்றைய நிலை. 450 கோடி ரூபாய் சொத்து. இந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை முறையாக திட்டமிட்டு ஒரு 50 அறைகள் கொண்டது கட்டி பக்கத்தில் 3 ஹாலில் கமர்ஷியலாக கொடுத்தோம்னால் அதில் வரக்கூடிய வருமானத்திலிருந்து இந்த நகரத்தார் சமுதாயத்துக்கு கல்வி கடனாக எவ்வளோ ரூபாய் கொடுக்கின்றோமோ, பெரிய காரியத்துக்காக எவ்வளோ ரூபாய் கொடுக்கின்றோமோ முழுமையாக அதிலிருந்து கொடுத்து விடலாம். அந்த ஒரு நல்லதொரு திட்டத்தை காசி விஸ்வநாதர் எதிர்வருகின்ற நிர்வாகத்தினரிடம் நகரத்தார் மத்தியிலும் அதை செயல்படுத்த பிரார்த்திக்கின்றேன். இப்பொழுது அண்ணன் சொன்னாங்க பிளாக் மேஜிக்னு சொன்னாங்க, போலீஸ் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. 12 மணி டெய்லி இந்த 16 நாளும் அண்ணனும் அவருடைய துணைவியாரும் நானும் சேகரும் முத்துக்குமாரனும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லாட்ஜ் மாறுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு லாட்ஜ். அண்ணன் அவர் 2 சூட்கேஸ் அவங்களே தூக்கிட்டு வந்துடுவாங்க. இந்த அளவு எங்களுடைய செயற்திட்டங்கள் ரகசியமாக வைக்கப்பட்டது. அதற்கு காரணம் அந்த சத்திரத்தில் வேலை பார்க்கின்ற ஏஜெண்ட், அங்கே வேலை பார்க்கின்ற நகரத்தார் சிப்பந்திகள் நம்ம என்ன ஷர்ட் போட்டிருக்கோமோ அந்த ஷர்ட் முதற்கொண்டு அவங்க சொல்லிடுவாங்க. இந்த சூழ்நிலை அண்ணன் ஸ்ட்ரிக்டாக சொன்னாங்க, நான் சத்திரத்து பக்கமே வரமாட்டேன் இந்த சொத்தை மீட்கிற வரைக்கும் சொல்லி. எனக்கு ஃபோன் பண்ணாங்க. 2 நாளுமா நான் 2 செட்டு ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு சேரனோட வந்தேன். அண்ணன் சொல்லிட்டாங்க, சொத்தை மீட்காமல் நான் போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக சொன்னாங்க. அப்படி மனிதர்களெல்லாம் இந்த காலத்தில் பார்க்கவே முடியாது. காசிக்கு வந்தோமா, சாமியை கும்பிட்டோமா, சம்பவோடு போனோமா, திரும்பி வந்தோமான்னு தான் இருப்பாங்க. அண்ணன் சொன்னாங்க, நான் வந்துட்டு நான் சாமியை கும்பிடலைன்னு சொல்லி நான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். ஏன்னா நானும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றதில்ல, எங்கள் லக்ஷ்மணனும் போய் சாமி கும்பிட்றதில்ல, நமக்கு செட்டு சேர்ந்துருச்சுன்னு சொல்லி. இந்த சூழ்நிலையில் அவங்க துணைவியாரோட 16 நாள் இருந்தாங்க. துணைவியாரோட 16 நாள் இருக்கும் பொழுது ஒரு நாள் சீஃப் ரெவன்யூ கமிஷனர்கிட்ட விசாரணை. அதுதான் அண்ணன் சொன்னது, நான் கையெழுத்து போட்ட கடிதம் நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுக்குற அடுத்த நிமிஷம் அவனுக்கு போயிடுச்சுன்னு சொல்லி. மக்காநாள் என்கொயரி என்ன செய்வினை இந்த பெரும் நகரத்தாரிடம் கேட்டு செய்தானோ தெரியாது. ஹிந்தி பேச தெரிஞ்ச ஒரே ஆள் எங்கள் 3 பேரில் டிஎஸ்பி முத்துக்குமாரன் தான். மக்காநாள் காலையில் 11 மணிக்கு என்கொயரி. அண்ணனுக்கு பயங்கரமாக தொண்டை வலி, பேசவே முடியலை. அந்த என்கொயரிக்கு முன்னாவும் வந்திருக்காரு, அவருடைய பிரதரும் வந்திருக்காரு. முடிச்சுட்டு வர்றாரு. முடிச்சுட்டு வந்து இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக பேசுகிறாரு. அவர் பேசிட்டு போகிறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் இருந்து செய்தி, காலையில் விசாரணை, மாலையில் டின்னர். நீ யாருக்காக வாட்ஸ்அப் போட்ட? நீ செட்டிக்காக வாட்ஸ்அப் போட்டியா? உங்கள் ஐயா வாங்கின சொத்துக்காக வாட்ஸ்அப் போட்டியா? உண்ணாவுக்காக வாட்ஸ்அப் போட்டியா? நைட்டு 12:01 வாட்ஸ்அப் போடக்கூடியவங்க கூட ஒரு வாழ்த்து போடலை. அப்படின்னா அவங்க யாருக்காக இருக்காங்க? இவ்வளோ தூரம் அண்ணன் வந்து உயிரை பணைய வச்சு இந்த சொத்தை எடுத்து கொடுத்தாங்க. 12 மணிக்கு அந்த சொத்தை எடுக்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. 11 மணிக்கு அவங்களுக்கு வாமிட். அப்படியே நான் கொண்டு போன காரில் அப்படியே அவங்க படுத்துட்டாங்க. ஆட்சிக்கு என்ன பதில் சொல்கிறது? அண்ணே பாஸ்கரண்ணே வாங்கண்ணேன்னு சொல்லி வேண்டாத சாமியை வேண்டி அண்ணாமலையாரை கும்பிட்டுட்டு தான் அப்புறம் போனோம். அண்ணன் சொன்னாங்க 3 பேர் வந்து
பலிகடாயாக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி இந்த செய்வினை செய்ய சொல்லி இவர் எப்போ வர்றாருலேருந்து இன்னைக்கு டேட் முடிக்க அடுத்த களத்தில் உள்ளவங்க 5 பேர் யார் யார் முதற்கொண்ட செய்தி முன்னாவுக்கு சென்று கொண்டிருக்கின்றது. நான் அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணே நீங்கள் ரகுவை கூட்டிகிட்டு வந்தீங்கண்ணே இந்த செய்தியெல்லாம் போகுமேன்னு சொல்லி. எங்கே வேணாலும் போகட்டும் ராமசாமி, நான் பார்த்துக்கிறேன் சிக்கரா சொத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உறுதியாக இருக்கிறதுனால இந்த மேடையில் நான் இந்த செய்திகளெல்லாம் உங்களிடம் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றேன். நாளைக்கு இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு இந்த கேஸுக்காக போக வேண்டியது காரைக்குடியை சார்ந்த என்னுடைய சகோதரர் ஆர்.எம். லக்ஷ்மணன் மட்டும்தான். யாராச்சும் ஒரு 5 பேர் வாங்கன்னு சொன்னால் யாருமே வரமாட்டாங்க. இந்த சூழ்நிலையில் நகரத்தார்கள் அனைவரும் கூடி உங்கள் ஐயாக்கள் சிரமப்பட்டு குருவி போல் சிறுக சிறுக சேர்த்த பணத்தில் வாங்கிய சொத்தை எதிர்காலத்தில் நீங்கள் எப்படி பாதுகாக்கப் போறீர்கள் என்பது உங்களுடைய கையில் இருக்கின்றது. இன்றைக்கே அவர் சொல்கிறாரு, காட்சி மாறலாம், ஆட்சி மாறலாம், நிர்வாகம் மாறலாம், அடுத்த நிர்வாகம் யார் வராங்கிறத முடிவு பண்ணுறது நானுன்னு. எவ்வளோ தூரம் அவர் தைரியமாக இருக்கார். சிஆர்ஓட்ட சொல்கிறாரு, இன்னும் 90 டேஸில் யூ வில் பி த்ரோன் அவுட் அண்ட் பலராமசாமி வில் நாட் பி தி பிரசிடென்ட். ஏர்லியர் பிரசிடென்ட் ஐ நோ, ஃபியூச்சர் பிரசிடென்ட் இஸ் விதின் மை டொமைன், ஐ நோ ஹூம் டு எலெக்ட். இதெல்லாம் அந்த 450 கோடிக்காக பேசப்பட்ட பேச்சு செயல்படுத்தப்படுகின்றது. அங்கேருந்து அவன் பணத்தை பம்பிங் பண்ணுறான், அந்த பணம் இங்கே தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. டிஸ்ட்ரிபியூட் ஆகி யார் யாரெல்லாம் நிர்வாகிகள் முன்னாவை பற்றி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக வாட்ஸ்அப் மொட்டை பெட்டிஷன். இங்கே மேடையில் உட்கார்ந்துருக்கிறவருக்கே மொட்டை பெட்டிஷன், அவர் அந்த நிர்வாகத்தில் கூட கிடையாது, அவருக்கு மொட்டை பெட்டிஷன். இந்த சூழ்நிலை இருக்குது. சரி பரவாயில்ல, இந்த செயற்குழு உறுப்பினர் முன்னா மேலே வச்சிருக்கிற ஆர்வம் சிக்ரா சொத்து மேலே வச்சிருக்கிற ஆர்வம் மாதிரி விஎன்சிடி வள்ளியப்பனை 7 சொன்னாங்கல்ல, அதில் ஏதாவது ஒரு சொத்தில் அவர் ஆர்வம் காமிச்சிருப்பாரா? கிடையாது. இந்த பருவம் ஆரம்பித்தவுடன் அவர் சொன்னார், இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு. நான் கூட நினச்சேன் நல்ல எண்ணம் போல் அப்படின்னு. இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் ரெடி பண்ணி முன்னாவுக்கு கொடுக்கறதுக்காக காரைக்குடியிலே வேம்பு ஐயர்னு சொல்லியிருக்காரு, இருந்தார். நம்ம நகரத்தாரெலாம் அவர் தான் போய் பார்ப்போம். ஒரு காம்ப்ளிகேட்டட் இஷ்யூனா அவங்கள பார்த்தா தான் அந்த டிரான்ஸ்லேஷன்லேருந்து எல்லாமே கொண்டு தெரியும். அது மாதிரி வாரணாசியில் நாச்சியப்பண்ணனும் கதிரேசனனும் போய் தேடி ஒரு எக்ஸ்பர்ட்டை கண்டுபிடிச்சி அவங்க மூலியமாக இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லோ கார்டு வாங்கி எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடியாக வச்சுருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இந்த சொத்தை ஏதோ அவன் தட்டி பறித்திடலாம், எனக்கு வேண்டிய நகரத்தார்கள் இருக்காங்கங்கிறான். அண்ணன் சொன்னாங்க, நம்ம பிச்சை குறுக்கலையா வச்சு அங்கே கணபதி ஹோமம் பண்ணுறோம்னு சொல்லி. முதல் நாள் நைட்டு 9 மணி முடிக்க எங்களுக்கு விவரம் தெரியாது, ஏன்னா அவன் கதவை திறந்தா தான் போகலாம். அண்ணன் சொல்லிட்டாங்க, மூசா அளவுப்பண்ண 7:30 மணி முடிக்க நீங்கள் அமைதியாக இருங்க, நாங்கள் ஃபோன் பண்ணி சொன்ன பிறகு தான் நீங்கள் ஐயர்லாம் கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி. அதுக்கு முதல் நாள் வரைக்கும் எங்கள் பொருளாளர் இருந்தாங்க. மக்கா நாள் கணபதி ஹோமம். அண்ணன் போய் அவங்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவன்கிட்ட பேசிட்டாங்க, கணபதி ஹோமம் நடக்குது. சாயங்காலம் அவன் ஃபோன் பண்ணி எங்கள் பொருளாளர்கிட்ட, ஃபோட்டோவில் நீங்கள் இல்லையேனே, அப்போ தலைவர் உங்களை மறைச்சி உங்களை விட்டுட்டு செயல்படணும்னு நினச்சிட்டாரு போல் அப்படின்னு சொல்லி இந்த உள்குத்து வேலையெல்லாம் பார்த்து இது நாள் வரைக்கும் அவர்கள் செய்து வந்தார்கள். ஒவ்வொரு பருவத்திலும் செய்து வந்தார்கள். நீங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த சிக்கரானந்தவன பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் திரு மூசோ அழகப்பண்ணன் அவர்கள். அவருடைய கரத்தை வலுப்படுத்தி அந்த சொத்து நகரத்தாருக்கு பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு, எனக்கு வாய்ப்பு கொடுத்த நகரத்தார் பெருமக்கள், தலைவர் பதவிக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய பொற்பாதங்களில் என்னுடைய நன்றிக்கையை காணிக்கையாக்கி இந்த சொத்தை மீட்டுக் கொடுப்பதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து நகரத்தார் நல்லுள்ளங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.